Never produce, that is a booth. Friends, welcome to Bava Lifestyle. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சுவரொட்டி தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இந்த சுவரொட்டியை கழுகி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு, நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு சுவரொட்டி தான், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இந்த கிருமிலாம் இருந்தால் போயிடும், அதனால் நம்ம சேர்த்துறோம். நம்ம வந்துட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதுங்க, ரொம்ப சூடு பண்ண வேண்டாம். நம்ம மேல் தோல் பிரிக்கணும், அதனால தான் இது நம்ம சூடு பண்ணுறோம். ஏன் சுவரொட்டின்னு பேர் இருந்துச்சு, நம்ம கலந்து நம்ம செவத்தில் அடித்தோம்னா ஒட்டிக்குமாமா, அதனால சுவரொட்டின்னு வந்துச்சு. அதனால நம்ம இதோட சத்தை எல்லாமே நம்ம உடம்புல ஒட்டிக்கும், அதனால இது சுவரொட்டின்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுவரொட்டியை சேர்த்திக்கலாம். சேர்த்தியாச்சு. ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு பவுடராக சேர்த்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாமே நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சதில் அதை நம்ம எடுத்துடணும். இதுதான் க்ளீன் பண்ணுறது. பார்த்து எடுக்கணும், மெதுவாக. ரொம்ப அழுத்தணும்னா எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான். இப்போ நம்ம பேன் வச்சு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதுலேயே 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுவரொட்டியை சேர்த்திக்கலாம். வெட்டி வச்சுருக்கோம். இந்த சுவரொட்டி சாப்பிட்றதில்ல நமக்கு ரத்த சோகை, அப்புறம் ரத்தம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நல்லா ரத்தம் ஊறும் இந்த இதுக்கு. இப்போ நம்ம இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சது 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, இன்னும் தீஞ்சு போயிடும். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம கொஞ்சமாக வேகிறதுக்காண்டி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இப்படியே கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு ட்ரையாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா விட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ட்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. ஃபைனலாக மல்லித்தலையை தூவி விட்டு நம்ம எடுத்துடலாம். எங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம்.
சூப்பராக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.